பொன்மலை ஜிகார்னர் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? பொன்மலை ஜிகார்னர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த 8 ஏக்கர் அவங்க கொடுத்துட்டாங்க. என்ஓசி வந்து பத்திரிக்கை அவங்க தென்னக ரயில்வே சதன் ரயில்வே அபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நேஷனல் ஹைவேஸ் தேசிய நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 95 கோடி அதுக்கு அலோகேஷன் ஃபண்ட் அலோகேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா அந்த வேலை நடக்கிறதுக்கு முன்னாடி டெண்டர் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி ஆசிட் சைட்டை வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொம்ப சிறிய இடம் தான், கிட்டத்தட்ட ஒரு 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 100 மீட்டருக்குள்ள ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கு. அதுவுமே என்னன்னா அது ஒரு மாசத்துல சார்ட் அவுட் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. சார்ட் அவுட் ஆயிரம் டெண்டர் அவங்க இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ டெண்டர் இஷ்யூ பண்ணனா நம்ம அவங்க கொடுத்துருக்க டெட்லைன் தான். அவங்க கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் சொன்னாங்க கேட்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் சொல்லியிருக்காங்க. 1.5 வருஷத்துல அதை முடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் அதுவுமே ஜிகார்னரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும். நம்ம அதே அது ஜிகார்னர் மாத்திரம் கிடையாது, பக்கத்துல நீங்க சஞ்சீவி நகர்லயும் சரி, ஒய் ஜங்ஷன்லயும் சரி, மாருதி நகர் சரி, 3 இடத்துல வெஹிக்குலர் அண்டர் பாஸ் வருது. அது கிட்டத்தட்ட 150 கோடி சாங்ஷன் நம்முடைய முயற்சி நம்ம கொண்டு வந்திருக்கோம். வெஹிக்குலர் அண்டர் பாஸ் அந்த பணிகள் பொறுத்திருக்கும் டெண்டர் நீங்க அடுத்த ஒரு இந்த ஒரு மாசத்துக்குள்ள டெண்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க. இங்க சஞ்சீவி நகர், ஒய் ஜங்ஷன், நம்ம மாருதி நகர் 3 அதுவே தேசிய நெடுஞ்சாலை இருக்கு. நம்ம சென்னை, மதுரை, திருச்சி வழியே போற அந்த நெடுஞ்சாலை தான் இருக்கு. அதுக்குண்டான இது ஒர்க் வந்து ஜிகார்னர் முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஜிகார்னர் எல்லாம் சேர்த்து தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. இதுல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ வந்ததுனால நிற்குது. மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. வேற ஏதாவது பாலம் கட்டுறதுக்கே இவ்வளவு பிரச்சனையில வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. பரந்தூர்ல 95% கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாநிலத்தை சேஞ்ச் பண்றாங்க. என்ன நினைக்கிறீங்க? நீங்க பாலம் கட்டுறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் இல்ல, நம்ம தமிழ்நாடு இந்தியா இடத்துல 10 வருஷம் ஆகுது. தப்பா சொல்றீங்க நீங்க. 2 வருஷம் 3 வருஷம் கிடையாது. இங்க நம்ம திருச்சியில இருக்க சில பாலங்களே பார்த்திருக்கோம். 10 வருஷம் ஆயிருக்கு. இதுல என்னன்னா நான் பொறுப்பே 2024 பொறுப்பேற்றேன். அப்ப எனக்கு வந்து ஒரு 3 மாசம் பிறகுதான் எனக்கே தெரியும் எங்க பால பிரச்சனை. உங்களை மாதிரி ஊடகங்கள், நீங்க ஊடகவியலாளர் கேள்வி கேட்கும் போது, பத்திரிகையாளர் செய்திகள் பார்க்கும் போது அதை வச்சு தெரிஞ்சுட்டு பண்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் கோஆர்டினேட் பண்ண வேண்டியது. கோஆர்டினேஷன் பெரிய இஷ்யூ. இவங்களை கேட்டா அவங்கள சொல்லுவாங்க, அவங்களை கேட்டா இவங்களை சொல்லுவாங்க. உதாரணம், டவுன் ஸ்டேஷன் நம்முடைய ரயில்வே மேம்பாலத்துல அது என்ன பிரச்சனை, 2022லயே ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆனா வேலை எப்ப ஆரம்பிச்சாங்க? 2025, கிட்டத்தட்ட 2.5 வருஷம் டிலே. அது மேல நில கையகப்படுத்துறது அது ஒத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இந்த வருஷம் என்னன்னா 3 மாசம் எந்த வேலையும் நடக்கல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டி கேபிள் போகுது. எலக்ட்ரிசிட்டி கேபிளை வந்து அது எடுக்கிறது ஏன் பொறுப்பா ஓம் பொறுப்பான்னு சொல்லிட்டு ரயில்வே துறைக்கும் நம்முடைய நெடுஞ்சாலை துறைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை அது 3 மாசம் எனக்கு அந்த நேரத்தில் தேர்தல் நேரம் நான் வந்து 2 மாசம் நான் டிராவல் பண்ணிட்டு தான் ஃபாலோ பண்ண முடியல. வந்தது பார்த்ததுக்கு அப்புறம் பிரச்சனை அது கிட்டத்தட்ட 1 வாரத்தை நம்ம முடிச்சோம். பேசி 2 பேரையும் பேச வச்சு மின்சாரத்துறை பேசி வச்சு நம்ம ஒரு சமரசத்தை உருவாக்கி நம்ம பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணோம். மெயின் கோஆர்டினேஷன் இஷ்யூஸ் தான் இங்க. இப்பயுமே நான் ஒவ்வொரு ஸ்பாட் விசிட் போகும்போதுமே நான் அதை கேட்கிறேன். நான் மின்சாரம் ஏதாவது போஸ்ட் இருக்கு, அதை எடுக்க வேண்டியது இருக்கு, சில இடங்கள் இருக்கு. அது நானும் அவங்க சார்பா நானும் முறையிடுறேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி ஒருங்கிணைக்க போய் தான் இந்த பாடங்களை பொறுத்த நீங்க பாக்குற மாதிரி 2 வருஷம் இல்லைன்னா இந்த பாடங்களும் 10 வருஷம் தான். அது மாற்று கருத்தே கிடையாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க அது பத்திரிக்கை உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதனால தவறு நீங்க 2 வருஷம் 3 வருஷம் சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க குறைஞ்சபட்சம் நம்ம ஊர் 10 வருஷம் ஆக்கிடுறாங்க. நீங்க கேட்ட கேள்வி பரந்தூருடைய விமான நிலையம் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு, குறிப்பா நம்முடைய சென்னை விமான நிலையம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பின்னோக்கி ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். அது கருத்தை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஒரு காலத்துல 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு யூரோப்புக்கும் பிளைட்டை பிடிக்க போனோம்னா நம்ம ஆந்திராக்காரங்களும் சரி, கர்நாடகாக்காரங்களும் சரி, அங்க பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத்ல இருந்து நம்ம சென்னைக்கு வந்து பிளைட் ஏறி போறாங்க. அது 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு என்னன்னா நிலைமை மாறி நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கும் ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு காரணம் கடந்த கால அரசாங்கம் நான் சொல்லுவேன். நான் வேற யாரும் குற்றம் சொல்ல முடியும். ஆனா இப்போ ஒரு கருத்து வருது, பரந்தூர்ல வந்து சொல்லி பண்ணியாச்சு 5000 ஏக்கர் மேல அவங்க அக்வேர் பண்ணிட்டு 5000 ஏக்கர் முழுசால அக்வேர் பண்ணல, 90 கூட கிடையாதுங்க, 70-80% பண்ணிருக்கிறாங்க. அதுல பல சிக்கல் வர பிரச்சனைகள் இருக்கு. அதுல என்னன்னா அந்த இடத்துல இருக்கு விவசாய நிலங்கள் இருக்கு, ஏரி கிட்டத்தட்ட 13 ஏரிகள் இருக்கு. 13 ஏரிகள் அது நிறைய விவசாயம், கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான விவசாய நூற்றுக்கணக்குன்னு சொல்லலாம், நூற்றுக்கணக்கான விவசாய நிலங்கள் இருக்கு. அங்க இருக்கிற ஒரு கணிசமா முடிவு எடுத்திருக்கிறார். ஆனால் கடந்த கால ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு நம்ம சென்னைக்கு அருகில ஒரு நல்ல ஒரு இடத்த இது மாதிரி 5000 ஏக்கர்லாம் அங்க பண்ணிருக்கலாம். ஹைதராபாத் ஏர்போர்ட்ல எப்ப கொண்டு வந்தது? கிட்டத்தட்ட 15 வருஷம் இருக்குமா? 15 வருஷம் மேலே ஆயிடுச்சு.
பெங்களூர் ஏர்போர்ட் அதே மாதிரி தான். அதுல நமக்கு ஒரு காலதாமதம் பின்னடைவு. அதுக்காண்டி போய் அதை போய் நம்முடைய புதிய அரசு மேல பழி சொல்றது இது இல்ல. அது கடந்த கால ஆட்சியாளர் மாதிரி தான் சொல்லணும். அது தாமதமா கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் சரி தப்பான இடத்துல அந்த இதை ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அவசியம் சென்னைக்கு பக்கத்துல ஒரு எந்தவித காலதாமதம் இல்லாம நம்முடைய தமிழக அரசாங்கம், குறிப்பா நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எந்தவித காலதாமதம் விரைவில் இந்த குறைஞ்சபட்சம் இந்த 5000 ஏக்கர் இருந்தாதான் அடுத்த ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு ஒரு தாக்கு பிடிக்கிற மாதிரி விமானத்தை கொண்டு வர முடியும். பெங்களூருக்கு நிகராக, ஹைதராபாத்துக்கு நிகராக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாடர்ன் ஏர்போர்ட் வந்து கொண்டு வர வேண்டிய காலத்தின் அவசியம். இல்ல நம்ம பொருளாதாரத்துல சரி ரொம்ப பின்தங்கி ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. நம்ம இங்க இருந்து ஃபிளைட்டே வரமாட்டேங்க. இன்னைக்கு நம்ம எல்லாமே பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். வேற ஏதாவது